தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகம் வணக்கம். நத்திங் ஃபோன் 2A இன்னொரு புது கலர் வந்திருக்குங்க. ஆனா இது புது கலர் அதே போன்லன்னு சொல்லாம பிளஸ்ன்ற பேர்ல ஒரு புது போனாவே லான்ச் பண்ணிட்டு இருக்காரு பாய். நம்ம தான் சொல்லிட்டே இருந்தோம், நிறைய கலரை ஒரே போன்ல லான்ச் பண்றீங்களே பாய் அப்படின்னு சொன்னதுக்கு புதுசாவே லான்ச் பண்ணோம், பிளஸ் வச்சுட்டாங்க. ஆனா அந்த பிளஸ்ல ஏதாச்சும் புதுசா இருக்கா அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கலரை பாருங்க, இந்த கலர் தாங்க புதுசு. சரி, நான் கூட பிளஸ்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கலர்லாம் வரும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வந்த நத்திங்லேயே எனக்கு இதுதான் கொஞ்சம் சுமாரா தெரியுது. லோ லைட்லாம் அந்த அளவுக்கு தெரியாது, வெயிலெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஓகே வாஷா தெரியும். பட் ஓவராலாக ஒரு டல் லுக்கு எனக்கு பர்சனலி வந்திருக்கு. மற்றபடி உங்களுக்கு டிசைன்ல வேற எந்த பெரிய மாற்றங்களும் கிடையாது, சைஸ்லயுமே எந்த மாற்றங்களும் வந்து கிடையாது. அது எல்லாமே அதே தான். நம்ம நத்திங் ஃபோன் 2Aலயே டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு, நல்ல சிமெட்ரிக்கான டிஸ்பிளே எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுலயுமே அதே தாங்க. சேம் டிஸ்பிளே என்னவோ அதே தான். உங்களுக்கு HDR யூடியூப்ல மட்டும் தான் இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ்ல வராது. கலர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, இண்டோர்ல நல்லாவே யூஸ் பண்ண முடியுது, அவுட்டோர்லயும் ஓரளவுக்கு யூசபிலிட்டியோட ஓகே. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இருக்கு. ஸோ 2Aல சொன்னதுல பெரிய மாற்றங்கள் இங்க இல்ல. எங்கப்பா மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர்ல. இப்போ நத்திங் ஃபோன் 2Aல என்ன ப்ராசஸர் இருந்தது? Dimensity 7200 இருக்கா. இப்போ அதே ப்ராசஸரை இங்க கொடுத்தா என்ன சொல்வீங்க? கழுவி ஊத்துவீங்க. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், கொஞ்சமா கிளாக் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோ அல்டிமேட் இந்த மாதிரி மட்டும் வச்சா ஏமாற மாட்டேங்கிறீங்க. அதனால என்ன பண்ணலாம், Dimensity 7350 அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ப்ராசஸரா லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே சரி, இது பிரச்சனை இல்ல. ஃபன் அபார்ட், இந்த போன்ல எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்தோமோ இந்த ப்ராசஸர்ல, ஏன்னா அதே ப்ராசஸர் மற்ற போன்லலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இல்லையா, ANTUTU ஸ்கோர்லாம் நான் அப்ப சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். இதுல அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருதுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நாங்க ANTUTU ரன் பண்ணும்போது 7.7 7.8 lakhs கிட்ட வந்து வருது. CPU throttling ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதுல எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுத்து தலைவர் இதை பிளஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அட 3D மார்க்குமே 96.3% வந்திருக்குங்க. டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது 47 டிகிரி வரைக்கும் தான் வந்து போச்சு, அதுல பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராசஸர் மாதிரி தான் தெரியுது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்த மிக முக்கியமான சேஞ்ச் எங்க? கேமரால இங்க. ஏன்னா முன்னாடி, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமராவை தூக்கினது முன்னாடி வச்சு, முன்னாடி இருக்கிற கேமராவும் பின்னாடி இருக்கிற கேமராவும் முன்னுக்கு பின்னு முரணாக இல்லாம ஒரே மாதிரி கேமரா அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சொன்னது புரியலையா, பின்னாடி சொல்ல வந்தது புரியலையா? சொல்றேன். அதாவது பின்னாடி 50 மேப்ஸுக்கான இருக்கக்கூடிய கேமராவை அதே சென்சர் தூக்கி வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அதுதான். சரிங்களா? இதுல நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். லைனா ஒண்ணுனா வந்து பாருங்க. நல்ல லைட் இருக்கும் போது நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி நல்லாவே ப்ராசஸ் ஆகுது. ஆனா என்னன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாங்க அவுட்டோர்லயும் சரி, ஏர்போர்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய லைட்டிங்லயுமே சரி கொஞ்சம் வெளிச்சம் போற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. பட் டைனாமிக் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணிச்சு. HDRமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கேமரால நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுதுங்க. போர்ட்ரேட் வந்து எஜுடேஷன் பரவாயில்ல, பட் ஸ்டில் ப்ராசஸிங் அந்த அளவுக்கு வந்து இல்ல. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் கேமரால நான் பயங்கரமா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஷாக்கிங்லி நான் ரியர் ஃபேசிங் கேமராவோட எனக்கு செல்ஃபி கேமரா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. 50 மெகாபிக்சல் கேமரா பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம அது இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயங்கள். இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. ரெண்டு போன்லயுமே நம்ம 1080p 30 fps எடுத்துட்டு இருக்கோம். பட் நமக்கு பிளஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 4K இருக்கு, சப்போர்ட் இருக்கு. பட் இப்போ கம்பேரிசனுக்காக நான் ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியணுமேன்றதுக்காக 1080p எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பிளஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இங்க தோணுது. வெயில்ல போறேன், செம்ம வெயில். இப்போ பாருங்க, இப்படி ஜஸ்ட் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் பாருங்க. இப்போ ஷேடோ, எஸ், இப்போ இந்த ஷேடோவில் எப்படி இருக்கு? ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K 30 fpsக்கான சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. பட் எதில் கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு வந்து பாருங்கள். ஆடியோவுமே இதில் நல்லா இருக்கா இல்லை ப்ளஸில் நல்லா இருக்கான்றதை பற்றியும் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியும் பாருங்கள். கொஞ்சம் வேகமாக வாங்க. அண்ட் இப்போ ஷேடோவில் எப்படி இருக்குது பாருங்கள். எஸ், இப்போ ஷேடோவில் என் ஃபேஸ் எப்படி இருக்குது? ஃபோக்கஸிங் எது ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுச்சு? ரியர் ஃபேசிங் கேமராவில் எப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியோ, வீடியோ குவாலிட்டியுமே அதே மாதிரி தாங்க இருக்குது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் செல்ஃபியில் யூஸ் பண்ண 50 மேப்ஸில் ஏதாச்சும் உருப்படியாக பண்ணியிருக்காங்களான்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் உடைய வீடியோ சூப்பராக பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியர்லேயும் அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல. ப்ளஸ் நத்திங் பிராண்டு பேரை சொல்கிறேன்னா இல்லை ஃபோனில் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறேன்னான்னு எனக்கே தெரில. பிராண்டு பேர் நத்திங், தே டிட் நத்திங். மற்றபடி மீதி எல்லா விஷயங்களும் சிமிலர் தாங்க. உங்களுக்கு பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி, 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் தருவாங்க. நம்ம சார்ஜரை தனியாக வாங்கிக்கணும். அண்ட் யூஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நத்திங் OS இருக்குது, Android 14 மேலே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆப்டிக்ஸும் ஓரளவுக்கு ஓகே. 3+4 இயர்ஸ்க்கான அப்டேட் பாலிசி அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கே தெரியும். ப்ளூடூத் 5.3, Wi-Fi 6, 13 5G பேண்ட் அப்படின்றது எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான், அந்த ப்ராசஸர் அண்ட் கேமரா.
ஸோ இதில் ப்ராசஸரை மாற்ற முடியாது, பட் இருக்கிற ப்ராசஸரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா அதே ப்ராசஸர் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம், பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு. சரிங்களா? அண்ட் கேமராவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அப்டேட்டே இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ரிவ்யூலே நம்ம அதை தானே சொன்னோம். ஏன்னா ஒரு ஃபோனில் வந்து கேமரா மொக்கையாக இருந்துச்சு, அதே இது வேற கலரில், அதாவது ஃபோன் 2A வந்து ஒயிட் கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு, பிளாக் கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாமே தவிர ஜஸ்ட் மருவை மட்டும் வச்சுட்டு இது பிளஸ்ன்னு சொன்னா வந்தா சுட்டா ரிப்பீட்னு பண்றதுக்கு நீங்க என்ன ரியல்மியா? அவங்களே கடையை சாத்திட்டு இருக்காங்க. அதாவது இப்போ லான்ச் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுங்க, அதை உருப்படியாக லான்ச் பண்ணுங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நத்திங். அண்ட் மக்களும் நம்பி இப்போ ஓகே ட்ரஸ்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி ஸோ இதையும் இந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அதுதான் பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த ஃபோனுடைய விலை எனக்கு இன்னும் வந்து தெரியல, அப்ராக்சிமேட்லி 25,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் கிட்ட கார்டு ஆஃபர்லாம் போக வரும்னு சொல்றாங்க. ஸோ பிரைசிங்ல பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபோன் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லா ரிவ்யூ நம்ம அடிச்சு கிழிச்சு A to Z பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ இதுவுமே அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க. 10,000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரிவ்யூ உங்களுக்காக கொண்டு வரேன்.